நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம 2025ஆம் ஆண்டு ஆணி மாத பலன்கள் உங்கு ராசியான துலா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம எப்பவும் போல ஒரு ராசி கட்டத்தை எடுத்துட்டு இந்த மாசத்துக்கு உண்டான ராசி கட்டத்தை எடுத்துட்டு கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத வச்சு நான் உங்களுக்கு பலன்களை சொல்றேன். இப்போ உங்களுடைய ராசியானது துலா ராசி. உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் வீட்டுல நின்று உங்க ராசியவே பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு. இன்னொன்னு குருவும் உங்க ராசியை பார்க்குது. ஆக 2 சுப கிரகங்கள் உங்க ராசியை பார்க்கறது உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு யோகமான மாதம் தான் இந்த மாதம். உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் இருக்கும், ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க, நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி அடைவீங்க, நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல செல்வாக்குகள் இருக்கும், நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழல்கள், நல்ல அமைப்புகள் இந்த மாதம் ஆணி மாத தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு இருக்கும். அதே சமயம் 6ஆம் வீட்டுல சனி பகவான் நிக்கிறது, தனிச்சு நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும், நோய் நொடிகள் எதுவுமே இருக்காது, உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு பயப்படக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படும், வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே சேரும். 5ஆம் வீட்டுல ராகு இருக்குது. 5ஆம் வீட்டுல ராகு இருந்தா நம்மளுடைய குழந்தைகளை பத்தின ஒரு கவலைகள் இருக்கத்தான் செய்யும். அவங்களுடைய படிப்பை பத்தியோ, ஆரோக்கியத்தை பத்தியோ, இல்லை எதிர்காலத்தை பத்தியோ ஒரு கவலைகள் இருக்கும். ஆனா அந்த ராகுவை குரு பார்க்கறதுனால வந்த கவலைகள் வந்தாலும் அது எல்லாமே நீங்கிரும். பசங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு தான். அவங்கள பத்தின எதிர்காலம் பத்தின பயங்கள் போகும், மற்றபடி பயங்கள் நிரந்தரமாக இருக்காது. 5ஆம் வீட்டுல ராகு குருவோட பார்வையில நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி 9ஆம் வீட்டுல 3 கிரகங்கள், சூரியன், குரு, புதன், இந்த மாதிரி 3 கிரகங்கள் நிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து நிக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த மாதத்துல உங்களுடைய வேலையிலேயாகட்டும், தொழிலையாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இருக்குமே ஒழிய எந்த நிலையிலையும் பின்னடைவுகள் இருக்கவே இருக்காது. ஆக இந்த மாத துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு மிக்க மாதம் தான். இன்னொன்னு, உங்க ராசிக்கு தனாதிபதியான செவ்வாய் 11ஆம் வீட்டுல நட்பு வீட்டுல கேதுவுடன் சேர்ந்து நிக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. நல்ல ஒரு பொருளாதாரம், நல்ல ஒரு பணப்புழக்கம் உங்க கையில இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாசம் முழுவதுமே கையில காசு இல்லாத நாளே இருக்காது. ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு பணம் காசு வந்துகிட்டு தான் இருக்கும். நல்ல ஒரு பொருளாதாரத்தோட இருப்பீங்க, நினைச்சதை செலவு பண்ணுவீங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இன்னொன்று, குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷங்கள் நிகழும். சந்தோஷமான ஒரு குடும்ப சூழல்கள்ல நீங்க இந்த மாசம் முழுவதுமே இருப்பீங்கிறதுல சந்தேகமே வேண்டியதில்லை. சரி, இந்த மாசம் முழுவதுமே கிரக நிலைகள் இப்படித்தான் இருக்குதா அப்படின்னா, வருடக்கோள்கள் எதுவுமே மாறாது. அதாவது ராகு கேது சனி குருவெல்லாம் எதுவுமே மாறாது. சூரியன் இந்த மாதம் முழுவதுமே அதே இடத்துலதான் இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த புதனும் சுக்கிரனும் ஆவணி மாசம் ஒரு பகுதிக்கு அப்புறம் மாறும். அதாவது 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்கு ஆட்சி பலத்துல வரும். அதே மாதிரி 9ஆம் வீட்டுல ஆட்சி பலத்துல இருந்த புதன் 10ஆம் வீட்டுக்கு வரும். 8ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சுக்கிரன் உங்களை வெளியூர் போறது, வெளி மாநிலம் போறது, இந்த மாதிரி உங்களை இருக்கிற இடத்துல இருந்து வெளியே நகர்த்தும். தொழிலுக்காகவோ, வேலைக்காகவோ, இல்ல சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்காகவோ வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் பகுதிக்கு அப்புறம் இருக்குது. அதே மாதிரி 10ஆம் வீட்டுக்கு புதன் வர்றது தொழில் ரீதியாக புதுசாக ஒரு சிந்தனைகள் வரும். அந்த சிந்தனைகள் நல்லதாகவும் இருக்கும். என புதன் தான் பாக்கியாதிபதி தான் 10ஆம் வீட்டுக்கு வருது. அதனால தொழில் சார்ந்த சிந்தனைகளும், தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் ரொம்பவுமே சிறந்ததாக இருக்கும். 6ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும். வேலையில எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இவ்வளவு நாள யாராச்சும் பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நீங்கிடும். ஆக இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு பெரிய கஷ்டங்களோ, ஒரு சிரமங்களோ வரப்போறது கிடையாது. குழந்தைகளை பத்தின பயம் மட்டும் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு தான். மற்றபடி துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாகவே இருக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டியதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிளானட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.